இடத்துல மாம்சமாக யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசி உரைப்பார்கள், வாலிபரும் மூப்பரும் சொப்பனம் காண்பார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா யோவேலில். அந்த அடிப்படை அபிஷேகத்திலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உள்ளான மனுஷனை ஆவிக்குரிய போஜனத்தினால அவனை திருப்திப்படுத்த வேண்டும். அந்த மாதிரி தேவ சபையில் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆவிக்கும் ஆத்துமாவிற்கும் பங்கம் வராமல் உங்களுக்கு மாம்சத்தை வளர்க்கிற இடம் அல்ல. சமுதாய சேவைகளோ சீர்திருத்தங்களை குறித்து பேசுகிற இடம் இல்லை. இது முழுக்க முழுக்க உள்ளான மனுஷன் பலப்படுகிற இடமாய் அந்த தேவாலயம், நீங்கள் போகிற இடம் தேவாலயம் காணப்பட வேண்டும். தேவ சமூகம் என்பது அப்பொழுதுதான் அங்கு தாபரிக்க முடியும். அதனால தான் வேதம் சொல்லுது, 40 மாத்திரம் மனுஷன் பிழைக்கிறது இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனாலும் பிழைப்பான். இப்போ இந்த வசனத்தினால பிழைக்கிறபடிக்கினால்தான் உங்களுடைய கண்களுக்கு பலன் வருகிறது. உங்களுக்கு விட்டமின் ஏ டிஃபிஷியன்சின்னா கண் பார்வை குறுக்கும். அதில் என்ன போடப்பட்டிருக்கிறது? விட்டமின் ஏக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்? பழங்கள் கொடுக்கணும், பால் கொடுக்கணும், கீரை கொடுக்கணும், பால் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் ஞானப்பால் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அது போஜனம் பலமான ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. இப்படி தான் உள்ளான மனுஷன் பலப்படுத்தப்பட முடியுமே தவிர உங்கள் வஸ்திரத்தை மாற்றி கொள்ளுகிறதோ, உங்கள் மேல் தோற்றத்தில் மாயமான தாழ்மை தெரிவித்து கொள்ளுகிறதோ உங்களை பரலோகம் கொண்டு செல்லாது. வருகையிலே நீங்கள் கைவிடப்படுவதில்லை என்று நீங்கள் வெளி வேஷத்தை வைத்து எடுப்பீர்கள் என்றால் தீர்மானம், உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளுகிறீர்கள் என்ற அர்த்தம், அல்லது உங்களை யாரோ தவறாய் நடத்துகிறார்கள் என்ற அர்த்தம். அதுக்கு 1000 வசனம் காட்டலாம். கனிகளெல்லாம் கெட்டு போயிடும். கனிகளினாலே ஜீவியம் நாசமடைந்து விடும். உங்களுக்குள்ளே கனிகள் இருக்காது. இந்த வஸ்திரம் உங்களுடைய கனிகளை உடையதாக இருக்க செய்கிறது என்றால் அது தனிப்பட்ட மனுஷனுடைய பிரதிஷ்டையாக இருக்கும். அது ஒரு குழுவுக்கோ அல்லது ஒரு சபைக்கோ என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் சத்தியம் என்பது சபைக்கு மட்டுமல்ல, தனி நபருக்கும் உரியதாக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அந்த ஆவிக்குரிய மாயிலிருந்து வெளியே வருவதற்கே ஒரு கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதனால தான் சொல்லுகிறது, நாங்கள் இது காலம் வரை அங்கிருந்தோம், இப்பொழுது இங்கே வந்திருக்கோம். என்ன பிரயோஜனம்? தெளிவில்லை. மறுபடியும் இது நேராக கல்லறைக்கு தான் போகும். அதனுடைய பொருள் என்ன? எல்லாரும் கல்லறைக்கு போகிறோம்னா நடுவில் தேவ திட்டத்தை நீங்கள் அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். The purpose of your salvation, the purpose of visitation to earth, you must be aware of it by your spiritual vision. உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, உபாகம புஸ்தகத்தில், கண் சொருகினவனை போல, குருட்டாட்டம் பிடித்தவனை போல நீ நடந்து தெரிவாய். காரணம் என்ன? நீ சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு கவனம் இருக்கணும். தேவ சமூகத்தில் கவனம் இருக்கணும். சில பேருக்கு நேரத்துக்கு வருவாங்க, நேரத்துக்கு போவாங்க, காணிக்கை செலுத்துவாங்க, கவனம் மட்டும் எங்கேயோ இருக்கும். ஏன்? வார்த்தை சொல்லுகிற நேரத்தில் அந்த கவனம் போய்விடும், எங்கேயோ மனம் போய்விடும். அந்த நேரத்தில் தான் பிசாசு சொல்லுவான், கேஸ் ஆஃப் பண்ணாமல் என்னான்னு தெரியலன்னு.